Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் வச்சு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and instant ஆன ஸ்நாக் ரெசிபி. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க வெள்ளரி பிஞ்சு சாப்பிட வச்சிரலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு வெள்ளரிக்காவை நல்லா ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலயே குட்டியா கிரேட் பண்ணக்கூடிய பிளேடை வந்து இதல சேர்த்துருங்க. வெள்ளரிக்காவோட சத பகுதியை மட்டும் கிரேட் பண்ணிக்கோங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இப்போ ரெடியா இருக்கு. ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காவை சேர்த்துருங்க. இது கூட ஒரு வெங்காயம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சாப் பண்ணது, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சாப் பண்ணது, ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் உங்கள் கையால் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பக்கோடாஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துருங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸ் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயோட பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கியாச்சு. பக்கோடாஸும் நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெள்ளரிக்காய் பக்கோடா ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ், கிறிஸ்பி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காய் பக்கோடா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.